சப்பாத்தி கொத்து பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: முட்டை 4, பெரிய வெங்காயம் 2 தக்காளி, பச்சை மிளகா 4, கருவேப்பிலை 3 பீஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திஸ் 6 சப்பாத்தி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கணும். நல்லா கொதித்த உடனே கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சக்கப்புறம் ஆனியன் 2 ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸு. ஆனியன் வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை 2த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை ஊற்றிக்கலாம். 4 முட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்திஸ் ஆட் பண்ணிக்கலாம். 6 சப்பாத்தி குட்டி குட்டியாக நறுக்குனது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 4 மினிட்ஸு வதக்கிடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டுட்டு இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.